சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே. வாரம் வாரம் வாரம்ன்ற மாதிரி வாரம் வாரம் ஏதாவது ஒரு படம் வந்து நம்மளை வந்து மனசு கஷ்டப்படுறதுக்குனே வருது. போன வாரம் மிகப்பெரிய ஒரு ஹைப்போட வந்து மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி படம் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆக போது இன்னும் குடும்பத்தில் ஒருத்தரா தினமும் வந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு அந்த படத்தோட நிலைமை ஆயிப்போச்சு. வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. ஒரு சில பேருக்கு படம் பிடிச்சிருந்தாலும் பல பேருக்கு அந்த படம் பிடிக்காததுக்கு காரணம் அதுக்கு முந்தின அந்த ஆடியோ லான்ச்ல இருந்து பேட்டிகள்ல இருந்து அவங்க கொடுத்த ஹைப் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த படங்கள் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு படத்துல அவங்க வேலை பார்த்தாங்கன்னா இனிமே வந்து சிறப்பா இருக்கும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ அதே மாதிரி இந்த வாரம் முதல்ல பார்த்த படம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான். நம்ம பிரபுதேவாவும் மெடோனா செபாஸ்டியன் மற்றும் பலர் நடிச்சு வெளி வந்திருக்கிற ஜாலியோ ஜிம்கானா அப்படின்ற படம் தான், சக்தி சிதம்பரம் அவர்கள் இயக்கத்துல. ஸோ இந்த படத்தோட ஹைப் எங்க ஏறிச்சு அப்படின்னா, அந்த ஹைப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு எதிர்பார்ப்பு. இந்த படம் அப்படி இப்படி ஒரு படம் இருக்குன்னு எப்படி தெரிய வந்ததுன்னா, ஒரு அருமையான பாடல், ஒரு அருமையான வரிகள். அந்த வரிகள் அந்த பாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து கேட்டீங்கன்னா காது குளிர அப்படி இருக்கும். உன்னதமான வரிகளோட அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அது என்ன படம் யாரு என்னன்னு விசாரிக்கவே ஆரம்பிச்சு, இந்த மாதிரி ஒரு படம் வருதானே தெரிய வந்தது. ஸோ நானுமே வந்துட்டு ஓகே அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்கு, இந்த பாட்டு எந்த சூழ்நிலையில வருது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த படத்துக்கு போய் உட்காந்தேன். அப்பா அப்படி ஒரு அனுபவம். ஸோ நான் என்ன அனுபவிச்சேன், என்ன கொடுமையெல்லாம் எனக்கு வந்து இருந்தது, நான் எங்கெல்லாம் சிரிச்சேனா அப்படின்றதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. ஸோ முதல்ல இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்ல நம்ம இயக்குனர் என்ன சொல்றாருன்னா, இந்த படத்துல வந்து லாஜிக் எல்லாம் பார்க்காதீங்க, லாஃப்டர் மட்டும் பாருங்க. ரைட்டு, லாஜிக்லன்னா என்ன மேஜிக் இருக்கும், மேஜிக் இருந்து நம்ம சிரிக்க வச்சா போதுமே அப்படின்றதா படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்துமே பார்க்க ஆரம்பிச்சேன். முதல் பாதி வரைக்குமே வந்துங்க கஷ்டப்பட்டு கூட நானா சிரிக்கணும்னு நினைச்சு கூட சிரிக்க வைக்கல, டு பி ஹானஸ்ட். இதுல இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அந்த தாய்மாமா கேரக்டர் வந்து கிளி, ரோபோ சங்கரோட அந்த மாரி கூட்டணியில அதுவுமே வந்திருக்கும் திரும்பி. அப்புறம் வந்து சாய்தீனா அவருமே வந்து வில்லன்ற பேர்ல காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து இதுல வந்து போகும். இதுல தெலுங்குல இருந்து வேற அவரை நம்மால ஒருத்தர் இருப்பாரு, அவரை கூட்டிட்டு வந்து பலதரப்பட்ட கேரக்டர்ஸ் அங்கன்னு எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வந்துருக்கும். பட் காமெடி மட்டும் எங்கன்னு தேடுற அளவுக்கு தான் இங்க காமெடி இருக்கும். அதுவும் முதல் சீன்ல ஆரம்பிச்சு யோகி பாபு இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் அவர் கொடுக்குறாங்க கவுண்டர் டைலாக்ஸ், சிரிப்பே இருக்காது, சுத்தமா வேலையே செய்யல. ரோபோ சங்கரோட அங்கங்க வர டைலாக் மட்டும் தான் ஓகேவா இருந்ததுன்னு சொல்லுவேன். முதல்ல பாசிட்டிவ்னு நினைக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து நான் முதல்ல சொல்ல வேண்டியது பிரபுதேவா. ஏன்னா ஒரு பிணமா நடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். எந்த எமோஷனும் இல்லாம உணர்ச்சிட்டமா அப்படி நடக்கிறதுன்றது அது நிஜமாவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு மனுஷன். அதுக்கான ஆக்சுவலா இது வந்து மகளிர் மட்டும்தான் நாகேஸ்வரர்கள் பண்ணியிருப்பாங்க ஒரு 4-5 சீனுக்கு, அது நல்லா இருக்கும். அதுவும்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த பிரபுதேவாவோட அந்த ஒட்டுமொத்த ஆக்டிங்குமே விளக்கறிஞரா வரும்போதும் சரி, ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த பிணமா வந்து நடிக்கும் போது அல்டிமேட்டா இருந்தது. அதுக்கடுத்து மெடோனா அண்ட் அபிராமி. ஆக்சுவலா மெடோனா செபாஸ்டியன் அவர்களோட நடிப்பு வந்துட்டு ஹீரோயினுக்கு வரும்போது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்களோட முகபாவங்கள், பாடி லாங்குவேஜ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் அபிராமி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட இந்த கதாபாத்திரங்கள் அவங்க சூஸ் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிடுக்கா, இல்லைன்னா ஹோம்லியா இந்த மாதிரி தான் இருந்தது. கடைசியா வேட்டையன் படத்துல கூட ஒரு நார்மலா ஒரு நெகட்டிவ் ஷேட்ல உள்ள ஒரு ரோல் தான். பட் இதுல கம்ப்ளீட்டா பழைய ஒரு அபிராமியை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு சில படங்கள் எல்லாம் அவங்க பண்ணிருந்தது வந்துட்டு காமெடியா ரொம்ப ஜாலியா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இதுல வந்துட்டு ஒரு அம்மா கேரக்டர், ஆனா அது வந்து ரொம்பவே அழகா அற்புதமா பண்ணியிருப்பாங்க, சூப்பரா இருந்துச்சு. ஸோ மற்ற 2 பேர் அதை அப்புறம் சொல்லுவோம். பட் இந்த 2 கேரக்டர்ஸ் வந்துட்டு அற்புதமா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து மற்ற கேரக்டர்ஸ்ன்னு வரும்போது ஓகேவா இருந்தது. இதுல MS பாஸ்கர் சார் வேற இருந்தாரு, ஜான் விஜய் சார் வேற இருந்தாரு. அதான் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர்லாம் விட்டுட்டேன். ஸோ எக்கச்சக்கப்பட்டாலும் அவங்களால முயற்சி நடிப்புன்னு வரும்போது அவங்களால முயன்ற அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருந்தது. ஓகே, பாசிட்டிவ்னு வரும்போது கேரக்டர்ஸ் மெயினா சொல்ல போனா அவங்க 3 பேர். அதுக்கடுத்து இந்த படத்துல பெருசா பாசிட்டிவ்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, சீரியஸாவே ஒண்ணும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் அந்த லாஸ்ட் பாசிட்டிவ் அது மட்டும் தான். ஸோ ரெண்டாவது நெகட்டிவ் என்னன்றதுன்னா ஒட்டுமொத்த இதை தவிர மற்ற எல்லாமே நெகட்டிவ் தான். ஆரம்பத்துல ஆரம்பிக்கிற இந்த கதையோட நோக்கம் என்ன, எதை நோக்கி டிராவல் பண்ணுதுன்னே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும்.
ஏன்னா அதுக்கு ஸ்க்ரீன் பிளே சுத்தமா அதுக்கு கை கொடுத்துருக்காது, அதனால அதுக்கு கிளாரிட்டியே நமக்கு கிடைக்காது. என்ன பிரச்சனை அப்படின்னா எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் இன்ட்ரோல் வந்துட்டு பூம்னு ஒரு இன்ட்ரோல் வரும். அது எதுக்கு இந்த இன்ட்ரோல், இதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரு இது எப்பா இன்ட்ரோல் விட்டிங்க இந்த லெவலில் நிம்மதிடா அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் வெளில எந்திரிச்சு போற மாதிரி இருந்தது. இதுக்கு நடுவில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள படம் ஆரம்பிச்ச 25 நிமிஷத்துக்குள்ள 5 பாட்டு வந்துடும். பழைய படங்கள்லாம் வரும்ல, நின்றா பாட்டு, நடந்தா பாட்டு, தும்முனா பாட்டு, கொடை விட்டா பாட்டு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பாட்டு, ஒவ்வொரு ஜேர்னருக்கு ஒரு பாட்டு. சந்தோஷமா இருக்கும் ஒரு பாட்டு, அப்புறம் சோகமா இருக்கும் ஒரு பாட்டு, அப்புறம் அடித்தடியா ஒரு பாட்டு, அப்புறம் சோகம். அப்பா டேய் என்னடா பண்றீங்க, ஒரு 15 பாட்டு மியூசிக் டைரக்டர் வந்துட்டு 15 பாட்டு போட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கங்கன்னு இருப்பார் போல. நம்ம டேரக்டர் எல்லா இடத்துலையும் புகுத்துட்டாரு. எக்கச்சக்க பாட்டு, ஒரு இடத்துக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு பாட்டே. மியூசிக்கும் ஓகே, பாட்டு போடுறாரு, அதுவும் நல்லா இருக்கானா அந்த கர்மமும் கிடையாது, கேட்கற அளவும் இல்ல. சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. சரி, நம்ம சொன்னாரு லாஃப்டர், சிரிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வரும்னா ஒரு கட்டத்துக்கு மேல அபிராமி மனோனா பண்றதே கிரிஞ்சு மாதிரி ஆயிடுது. நம்மளுக்கு அது ஃபீல் ஆகுறது ரொம்ப இரிட்டேட் ஆகுற அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ஒரு இன்ட்ரோலுக்கும் பெரிய சோதனையா தான் அதை கடந்தே வந்தோன்ற மாதிரி தான் சொல்லணும். சரி, 2ஆம் பாதி ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைன். இந்த 2ஆம் பாதி நல்லா இருக்கும் அப்படின்னா ஓகே, அதாவது ஓகேன்னா ஓகே பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பெட்டரா பண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண டார்ச்சர் 2வது ஹாஃப்ல கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். படம் நல்லா இருக்கான்னு கேட்டா நான் இல்ல, அது நான் சொல்லவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண டார்ச்சர் ஓகே, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் தலைவலி கம்மி, அவ்வளவுதானே தவிர இதுல பெருசா அவங்க சொன்ன மாதிரி காமெடி லாஜிக் சுத்தமா கிடையாது. லாஜிக் பார்க்க கூடாதுன்னு நாங்களும் பார்க்கல. ஒரு பணத்தை வச்சுட்டு எவ்வளவு நாள் அவங்க சுத்துறாங்க, இந்த பாடி அழுகி இருக்கோம், பாடியில இருந்து ஸ்மெல் வரும், அதுக்கு அவங்க எதுவுமே முயற்சி எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் கூட நாங்க கண்டுக்கல. அதெல்லாம் லாஜிக் ஓகே ஃபைன். அந்த மாதிரி ஏகப்பட்ட லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருக்கும். நீங்க லாஜிக் பார்க்காதீங்க, முதல் சில லாஜிக் பார்க்கல. ஓகே, அந்த மேஜிக் இருக்கணும்ல, இந்த காமெடி சிரிக்க வைக்கிறதுக்கான மேஜிக். இதுக்கு முன்னாடி எத்தனையோ திரைப்படங்கள் லாஜிக்கே இல்லாம நம்ம சிரிக்க வைக்கிறதுக்கு வரும்போது அதுல லாஜிக் பார்க்கல, ஆனா அதுல சிரிப்பு இருந்தது. இல்ல அந்த கர்மமும் இல்லை. படம் நெருக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய டபுள் மீனிங் டைலாக் வரும், நிறைய வந்துட்டு பெண்களை வந்துட்டு ரொம்ப இதாதான் பயன்படுத்தியிருப்பானுங்க இதுல. அதாவது பழைய படங்கள், சக்தி சிவனோட பழைய படங்கள் வரும்ல, அந்த மாதிரிதான், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இப்பவும் ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்துட்டு ஒரு சிரிக்க வைக்கிற காமெடி படமா இருக்கானாலும் கிடையாது, சோஷியல் மெசேஜ் சொல்ற கண்டென்ட் மூவியா பாத்தீங்கன்னாலும் கிடையாது. சரி ஓகே, இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரான்னு பார்த்தாலும் கிடையாது. ஒரு எதுவுமே இல்லாம எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த படம் எடுத்தாருன்ற ஒரு கிளாரிட்டி அவருக்குமே கிடையாது. பார்க்குற நம்மளுக்கு எப்படி வரும்? இந்த படத்துக்கு மார்க்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா மஜா மீட்டர்லாம் எனக்கு பெருசா எக்ஸைட்லாம் ஒன்றும் ஆகலைங்க. உண்மையா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் படம், ஐ மீன் நேற்று பார்த்ததுல ஃபர்ஸ்ட் படம், பட் அந்த அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் படத்துலேயே நான் எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். ஸோ ஒரு 100க்கு வந்து நான் ஒரு 25 கொடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் ஒர்த் இல்லை. தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்லை. ஓடிடியில் வந்தா பாருங்க, அது கூடமே வந்துட்டு நீங்க முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்மன்னு முடிவு பண்ணிக்கோங்க. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அவ்வளோதான் மக்களை, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு நல்ல விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டு உங்களுக்கு சொல்லி விஜய் காதகன். வரட்டா மாமே.